ஆட்ட காரியத்தை ரொம்ப சிறப்பா முடிச்சிட்டோம். இனி வழக்கம் போல் நடக்க வேண்டிய வீர விளையாட்டுகளை நடத்த வேண்டியதானப்பா. சாம்பிராணி என் தங்கச்சி வீட்டுல எச்சி தண்ணி குடிச்ச இந்த பய இந்த வருஷம் சிலம்பு சண்டையில என் ஆளை மடக்கிட்டான். இவனை நான் பழிக்கு படி வாங்கியே தீர்றேன். வாங்கத்தே வாங்கக்கா. அக்காவா? அடிங்கொப்புறானே, இங்கே வரடியாத்தா. நான் உனக்கு அக்கா இல்ல, ஒரு வகையில உனக்கு சின்ன அத்தா. என்ன முறையத்தானே சொல்றேன். உட்காரு. உட்காருமா. என்ன அத்தா படிச்சு முடிச்சுட்ட? முறையோட பொண்ணு கேட்கறதுக்காக உங்க அத்தை வந்திருக்காங்க. உன் விருப்பத்தை சபையில சொல்லி பேசாம இருந்தா சம்மதம் தான் அர்த்தம். அப்புறம் என்ன, காரியம் முடிஞ்சு போச்சு. தாம்பரத்தை மாத்திக்க வேண்டியதானே. நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் உங்க அப்பா கூட பிறந்த அத்தைங்கிற முறையில கடைசி முறையா என் மனசுல உள்ள ஆசையெல்லாம் கொட்டி உங்ககிட்ட கேட்கிறேன். நம்ம உறவு ரொம்ப நாளைக்கு நிலைச்சு நீடிச்சிருக்கணும்னா இந்த தட்டை உங்க அப்பாட்ட கொடு. என்ன மன்னிச்சிருங்க. சின்ன பிள்ளையில இருந்து நானும் அத்தானும் ஒன்னா படிச்சு பழகினதுக்கு அப்புறம் அண்ணன் தங்கச்சி பாசம் அதிகமா இருக்கே தவிர அவருக்கு மனைவியா வாழணுங்கிற ஆசைய மனசுல ஏற்படல. அதுக்காக அத்தானுக்கு இருக்கிற குறைய வச்சுக்கிட்டு நான் அவரை கட்டிக்க மாட்டேன்னு நீங்க என்ன தப்பா நினைக்க கூடாது. இதனுடைய ஓவியமா பேசுற? முறை மாப்பிள்ளைய கட்டிக்காம வேறவனை கட்டிக்க போற? இந்த பாருங்க, அவ சின்ன குட்டி, அவ அப்படித்தான் பேசிக்கிட்டு இருப்பா. நீங்க பார்த்து ஒரு இடத்துல உட்கார்னா உட்கார போற, ஐயா தான் கட்டிக்கணும்னா கட்டிக்க போற. என்ன சொல்றீங்க? என்ன நீங்களும் பேசாம இருக்கீங்க? மகளை படிக்க வச்சாருல்ல, அதான் மக்களையா பதில் சொல்றா. அதுதான் புரியாம பேசுது இல்லத்தா. நீ நின்ன நிலையா முடிவு கட்டினீங்கன்னா எப்படித்தா? கொஞ்ச நாள் பொறு, அண்ணன் இருக்கல்ல, பாத்துக்கிறேன், எல்லாம் சரியா போகும்தா. பாத்தியா மங்கம்மா, படியேறி பொண்ணு கேட்க வந்திருக்கோம், கொஞ்சம் கூட அவன் மதிக்காம போறதே. அவ போயிட்டு போறா விடு. இந்த பாருங்க, உங்க மனசுல என்ன இருக்கு பட்டுன்னு சொல்லிடுங்க. அவங்க என்ன சொல்லுது? பேசி வச்ச மாதிரி சொல்ல வேண்டியது சொல்லிட்டு அவ போயிட்டா. அங்கம்மா எந்திரி போலாம். அம்பலாரு
பொண்ணு அழகா பெத்து வச்சிருக்கீங்க, வளர்த்த முறை சரியில்லை, வருத்தமா இருக்கு. வரட்டுமா அண்ணா? வாரண்ண. அப்படிலாம் அடிக்கடி இல்லண்ணே. எப்படியாவது பெரிய மனசு பண்ணி உங்க மகளை ஐயாவுக்கு கட்டி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். தங்கமான பிள்ளை என்ன குறைங்கிறீங்களே, யாருக்கு தான் குறையில? உங்க மக வந்த புண்ணியத்துல அந்த குறையை தீர்ந்தாலும் தீர்ந்துடும். என்னம்மா சொன்னதெல்லாம் விட்டு சொரக்காக்கி உப்புல இருக்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? தலைவலியும் மருத்துவரையும் தலைக்கு வந்தா தாமா தெரியும். சரி நீங்க புறப்படுங்க, எனக்கு வேலை இருக்கு, நான் போறேன். என்னன்னு இப்படி துண்ட உதறி தோல்ல போட்டுக்கிற கிளம்பிட்டீங்களே? பெரிய மனுஷன் நம்பிக்கிட்டு வந்தா பொறுப்பு இல்லாம பேசுறீங்களே. எங்க ஐயாவுக்கு என்ன குறை? அழகு இல்லையா, அந்தஸ்து இல்லையா, குணம் இல்லையா, என்ன குறை? அவனுக்கு எப்பவோ அந்த குறைய மனசுல வச்சுக்கிட்டு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் அவனை போட்டு உரல்ல அடிக்கிறாங்கன்னு நீங்களும் திருப்பி இடிக்கிறீங்களே என்ன? அட என்னக்கா இதுக்கு போய் நம்ம பெருசா அழுகிறியே? இந்த பாருங்க அண்ணாச்சி, உங்க பொண்ணு நீங்களே வச்சுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டு ஊறுகாய் பானையில குலுக்கி வைங்க. எங்க மாப்பிளைக்கு என்ன ஆம்பளை சிங்கம், அவனுக்கு இனிமே ஒருத்தி பிறக்க போற, பிறந்துதான் இருப்ப. ஏந்திரி, என்னமோ பெருசா ஊர்ல உலகத்தால ஒரு பொண்ணை பெத்துட்டாரா, ஆள் அட்டிக்கிறாரு நம்ம பெருசா. கடைசியா சொல்றேன், என் பையனை கட்டிக்கிறதுக்கு உன் பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும்னு அதை மட்டும் நல்லா மனசுல வச்சுக்கணும். சரி, அவரோட நீ பாணி வா. ஏப்பட்ட இப்ப எல்லாம் ஏன் அப்பா என்கிட்ட சரியாவே பேசுறது இல்ல? நீ என்னம்மா, அவருக்கு ஒரு வேலையா 2 வேலையா, எத்தனையோ வேலை இருக்கு, அங்கங்க போயிட்டு வராரு. என்ன பட்ட, எங்க போயிட்டு வர? கோவிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வர்றாத்தா. நம்மளாரும் அவளை சௌக்கியமா? என்னத்த புதுசா இருக்கு? நான் உங்க அண்ணன் வாங்குற நினைப்பு இல்லாம என்னமோ அண்ணித்தால கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறீங்களே. ஆமாத்தா, நீ எங்க அண்ணன் மகதான். உன்னை இந்த வீட்டு மருமகளா ஆக்கணும்னு நினைச்சேன். நீதான் எங்க உறவே வேண்டாம்னு விட்டுட்டு போயிட்டியே. ஊர்ல ஒருத்தன் கூட என் மகனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாண்டி. இந்த புண்ணியத்தை நீயும் உங்க அப்பனும் கட்டிக்கிட்டியே, சந்தோஷம் தானே? இத பாருத்தா, என் மகனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கத்தான் போறேன். என் மகனுக்கு குழந்தை பிறக்கத்தான் போகுது. அதை என் கையால தூக்கி கொஞ்சத்தான் போறேன். அதை நீங்க எல்லாரும் பார்க்கத்தான் போறீங்க. பட்டே, என்னம்மா? இவ்வளவு ஜாக்கிரதையா வீட்டு கூட்டிட்டு போ. சரிம்மா. உனக்கு என்ன கிறுக்கிறு பிடிச்சிருக்கா, இல்ல என்ன கேவலப்பட்டு நினைக்கிறியா? ஊருக்குள்ளே தலை காட்ட முடியல. டேய், என்னடா நடந்து போச்சு? ஏன்டா அப்படி கத்துற? பின்ன என்னமா, மாமா வீட்டுல பட்ட மானக்கேடு போதாதுன்னு வீடு வீடா போய் பொண்ணு கேட்டு அவமானப்படுறியே, உனக்கு அசிங்கமா இல்ல? இந்த பாரு ஐயாவு, மகனுக்கு பொண்ணு கேட்கறதுல மானக்கேடு என்ன வேண்டியிருக்குது? பெத்தோ மனசை பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஆத்தா மேல கோவப்படாதப்பா. உங்களுக்கு ஒண்ணு தெரியாதுக்கா. பிச்சை எடுக்கிற மாதிரி வீடு வீடா போய் பொண்ணு கேட்டு அலையணுமா? அம்மா, இனிமே போய் பொண்ணு கிண்டு கேட்டு அலைஞ்சிங்க, நான் உயிரோட இருக்க மாட்டேன். எங்க அப்பா மேல சத்தியம். என்னடா தப்பு பண்ணுது? என்னப்பா புரியாம பேசுறியே? காலகாலத்துல வீட்டுக்கு மருமக வரணும், பேரம் பேசி பாக்கணுங்கிற ஆசை இருக்காதா? அதை புரிஞ்சுக்காம என்னென்னமோ பேசிட்டியே, அது மனசு எவ்வளவு கவலைப்படும். சரி சரி, நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. ஐயாவுக்கு எப்படியும் கல்யாணம் நடக்கத்தான் போகுது, நீயும் பார்க்கத்தான் போற. நான் வரட்ட. ஐயோ, கடையில தம்பி பையில வச்சுட்டு வந்தாம என்ன பாடுபடுத்திட்டு இருக்கானோ, நான் அப்புறம் வந்து பாக்குறேன். டீ போடுறா. டீ போடு. அஸ்காலா பிஸ்காலா? பிஸ்காலா போடு, கொஞ்சம் போடு. வந்தவங்களுக்கு டீ கொடுத்துக்கிட்டு இருக்க, நான் எவ்வளவு நேரமா உட்காந்துக்கிட்டு இருக்கேன். டீ எடுத்துக்கிட்டு எங்க போறான்? பாத்தியா, இந்த பயலுக்கு அறிவு இருக்கா? கண்ணு குட்டிக்கு போய் டீய ஊத்துறானே, அதுகிட்ட தான் பால் இருக்குல்ல, சர்க்கரையும் டீயலையும் அது வாயில போட்டா பத்தாது. நீ அவனை விட புத்திசாலி. பச்சை மங்கம்மா இல்லன்னா இந்த பையன் ஒழுங்கா டீ கடையை நடத்தவே மாட்டான். அத ஊத்துறதுலயே அர்த்தம் இருக்கு. நாளைக்கு டீயாவே கறந்து விக்கலாம்னு நினைக்கிறேன். ஏண்டா அந்த கண்ணுக்குட்டிக்கு வயித்தால போகுது, பச்சை மருந்து ஊத்துறாங்க, டீயா ஊத்திக்கிட்டு இருக்க? கீழே பச்சை மருந்து கலந்து வச்சு ஊத்துறேங்க. என்ன மங்கு மரியாதை? மங்கம்மா, உன் தம்பிக்கு தலையில இருக்கிற முடிய வலிச்சிரு, அப்பதான் மூளை வளரும். மூளைக்கு பதில் இப்ப முடிதான் வளருது. டீ வேணும்னா வாங்கி குடிச்சிட்டு வாயை பொத்திக்கிட்டு போகணும். என் தம்பிக்கு முடி எடுக்கிறத பத்தி நீ என்ன பேசுறது? தாவாங்கிட்ட எகிரு, தெரியுமில்ல? சங்கனே, கடையை ஒழுங்கா பாத்துக்கிறா. நான் வீட்டுக்கு போயிட்டு வாய்க்காட்ட போய் புள்ள எடுத்துட்டு வந்துடுறேன்.